பிப்ரவரி 14, 2026 தமிழ்நாடு முழு செய்திகள். 1.31 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய் அரசு நலத்திட்டம் அமல். தமிழகத்தில் மகளிர் குடும்ப உதவித் திட்டத்தின் கீழ் 1,31,00,000 பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 5000 ரூபாய் தொகை செலுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் M.K. ஸ்டாலின் தலைமையில் இந்த தொகை நேரடியாக டிபிடி முறையில் அனுப்பப்பட்டது. அரசு தரப்பில் சொல்லப்படுவது, குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவும், பணவீக்கம் பாதிப்பை குறைக்கும், பெண்களின் நிதி சுயநிறைவை உயர்த்தும். எதிர்க்கட்சிகள் சொல்வது என்னவென்றால், தேர்தல் நோக்கில் அறிவிப்பு, மாநில நிதிநிலை பாதிப்பு. இந்த அறிவிப்பு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழலை சூடுபிடிக்கச் செய்துள்ளது. குரூப் 2 தேர்வு குழப்பம், 5 அதிகாரிகள் இடைநீக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்திய குரூப் 2 தேர்வில் நிர்வாக குறைபாடுகள் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் 5 அதிகாரிகள் தற்காலிக இடைநீக்கம். உள்துறை விசாரணை உத்தரவு. மறுதேர்வு மார்ச் 15, 2026. டிஎன்பிஎஸ்சி விளக்கம். தேர்வர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மறுதேர்வு நடத்தப்படும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இது முக்கிய அறிவிப்பு. டைமை செயலி அறிமுகம். தாய் குழந்தை பாதுகாப்பு. சென்னை. தமிழக அரசு தாய்மாய் என்ற புதிய சுகாதார செயலியை அறிமுகப்படுத்தியது. செயலியின் அம்சங்கள்: அதிக அபாய கர்ப்பங்கள் கண்காணிப்பு, தடுப்பூசி பதிவு, பிறப்பு தரவுத்தளம் இணைப்பு, கிராம சுகாதார பணியாளர்களுடன் இணைப்பு. இது தாய் குழந்தை இறப்பு விகிதத்தை மேலும் குறைக்க உதவும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் பொதுக்கூட்டத்தில் திடீர் மரணம். சேலம். நடிகர் மற்றும் டிவிகே தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கடும் வெப்பம் காரணமாக ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிர் காக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து பெரிய பொதுக்கூட்டங்களில் மருத்துவ வசதி கட்டாயம், வெப்பத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடு என்று அரசியல் வட்டாரங்களில் விவாதம் எழுந்துள்ளது.